நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் நான் என்னோட டீம் நான் இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும். நாங்கள் உண்மையிலேயே ரொம்ப வெங்காயம் படத்துக்கு அப்புறம் என்னுடைய ரொம்ப முக்கியமான காலகட்டம் எதுன்னா, அடுத்தது நான் என்ன படம் பண்ணுறது, என்ன பண்ண ஒரு பெரிய தேக்கம். இது எல்லாருமே ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவாங்க, எனக்கு வந்து இந்த ப்ரொடியூசர் இல்லைன்னா எனக்கு லைஃப் இருந்திருக்காது, இந்த டைரக்டர் இல்லைன்னா எனக்கு லைஃப் இருந்திருக்காது, ஒரு குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இல்லைன்னா லைஃப் இருந்திருக்காது அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் எந்த டேரக்டருமே சொல்லியிருக்க மாட்டாங்க, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லைன்னா நான் இல்லாமே போயிருப்பேன் அப்படின்னு எந்த டேரக்டருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், ரொம்ப முடங்கி போய் ஒரு இருட்டில் கிடந்தப்போ பிரபுன்னு ஒருத்தர் வந்தார், என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர். வந்து என்னங்க பண்ண போறீங்க, நீங்கள் ஏங்க வெங்காயம்னு ஒரு படம் மட்டும் ஏங்க இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு தட்டி எழுப்பி, எந்திரிங்க நம்ம படம் பண்ணுவோம், எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ஒரு 25 பேரை உருவாக்கி, ஒரு ப்ரொடியூசர்களை உருவாக்கி, இன்னைக்கு வரைக்கும் வெங்காயம் படம் சக்ஸஸ்ஃபுல்லெல்லாம் அவர் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்தார் என்கிட்ட. எப்போ நான் வந்து டவுன்ஃபாலுக்கு போகிறனோ அன்னைக்கு வந்து இத்தனை வருடமும் நீ ஜெயிக்காம உன்னை விட்டு போக மாட்டேன்டான்னு ஒருத்தர் கங்கணம் கட்டிக்கிட்டு இந்த இடத்துல கொண்டாந்து நிறுத்துற வரைக்கும் அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், அவங்களோட தனிப்பட்ட விஷயம் எதை பற்றியுமே கவலைப்படாமல் இன்னைக்கு நான் இந்த இடத்துல வந்து நிற்கிற வரைக்கும் அவர் கை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்குறாரு. அப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் காப்பாற்றப்பட்ட, ஒரு உதவி இயக்குனரால் காப்பாற்றப்பட்ட இயக்குனருங்கிறதே நான் பெருமையாக சொல்லிக்குவேன். அதில் எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. ரொம்ப நன்றி பிரபு. அதே மாதிரி கூட இருந்து ரிலீஸ்க்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிற முரளி, குப்புசாமி, வாங்க பிரபு வாங்க. சார் நான் எதுவுமே என்கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்த்தது இல்லை சார். உண்மையிலேயே உங்களுடைய உதவி இயக்குனர்கள்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய ஜாம்பவானா இருக்காங்க. ஆனா இவர் என்னை வந்து கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்துறதுக்கு அவர் இரவு பகலா வேலை பார்த்தாரு. இவர்கிட்ட நான் எப்படி இவரை பத்தி சொல்றேன்னு தெரியல. உண்மையிலேயே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்தவர் இன்னைக்கு வந்து என்னை வந்து ஜெயிச்சு வச்சுட்டு தான் நான் வந்து நகருவேன் அப்படிங்கிற ஒரு கங்கணம் கட்டிட்டு வேலை செஞ்ச மாதிரி செஞ்சாரு சார். அந்த வந்து நான் லைஃப்ல நான் மறக்கவே மாட்டேன். எத்தனையோ பேர் வந்தாங்க, என்னுடைய நான் அப்படி தேங்கி நிக்கிறத பார்த்துட்டு போயிட்டாங்க. அதாவது அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல உற்றழிந்தீர்வார் உறவல்லர், அக்குளத்தில் கெட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போல ஒட்டி உறவருவார் ஒருவன்ட்டு ஒரு முதுமொழி இருக்கும். ஒரு குளத்துல தண்ணி இருக்கும்போது நிறைய குருவிங்க வரும், பறவைங்க வரும், என்ன மீன் இருக்கும், நத்தை இருக்கும். அதை பொறுக்கி சாப்பிட்றதுக்கு வந்து அந்த தண்ணி இருக்கிற வரைக்கும் அதுங்க வந்து கூடிய குளத்தை சுத்தி ஜகஜோதியா இருக்கும். அந்த குளத்துல ஒண்ணுமே இல்லைன்னா அங்க ஒண்ணுமே இருக்காது. ஆனா அந்த குளத்துல பூத்த தாமரை, ஆம்பல், அந்த நாணல் என்ன அந்த குளத்தோடய சேர்ந்து வாடும்போது அந்த 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 பூவும் சேர்ந்து வாடி கிடக்கும்ல, அந்த மாதிரி என்னோட நான் வாடும்போது வாடி நின்னாரு, நான் மகிழும் போது மகிழ் நின்னாரு. அதனால அவருக்கு நான் எல்லாரோட ரொம்ப நான் நன்றி கடன்பட்டிருக்கேன். அதை தாண்டி என்னுடைய குடும்பம், நான் என்னுடைய குடும்பத்துக்கு நான் பெரிய நன்றி ஏன் தனியாக நான் சொல்ல தேவைன்னா, இந்த படமே ஒரு பெரிய தேங்க்ஸ் கார்டு தான். என் பின்னாடி நான் எல்லாருக்கும் நான் வந்து அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா, இந்த படத்தை எடுத்து வெளியிடுறதுக்குள்ள ஒரு தாத்தா இங்கே வர முடியாத அளவுக்கு ரொம்ப உடல்நலம் இல்லாமல் போயிட்டாரு, ஒரு தாத்தா இல்லாமலே போயிட்டாரு. அவங்களாம் இதை பார்த்துருந்தா அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. என்னுடைய மனைவி, அவங்க அப்பா அம்மா எந்த இடத்துல 10 ரூபா இருந்தால் அதுக்கான செலவு படுத்துக்குவாங்க, 50 ரூபா இருந்தால் அதுக்கான செலவுகளை வச்சுக்குவாங்க. எந்த இடத்துலையுமே ஏன் நீங்கள் வந்து இந்த வறுமையை வந்து என்னை ஃபீல் பண்ணாமே என்னை காப்பாற்றினதுக்கு என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய குடும்பத்தார் எல்லாத்துக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். தொடர்ந்து நான் என்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. கொஞ்சம் முக்கியமானவங்களெல்லாம் ஞாபகப்படுத்தி சொல்லிடுவேன், ரொம்ப முக்கியமானவங்கள மறந்துடுவேன். நான் யாரையாவது மறந்துருந்தேன்னா அவங்க ரொம்ப முக்கியமானவங்கன்னு நீங்கள் நினச்சிக்கங்க. அதை தாண்டி எனக்கு இப்பவுமே வெங்காயம் படத்துக்கு வரைக்கும் இன்னைக்குமே ஒரு நிகில் சார்கிட்ட எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருமே என்னோட பர்சனலாக அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. எது நடந்தாலும் விஷ் பண்ணுவாங்க. உண்மையில் எனக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நிகில் சாருக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்குமே எல்லாருமே தெரிஞ்சவங்க என் மேலே அன்பாக இருக்கக்கூடியவங்க. என்னோட அடுத்தது இவன் ஏதாவது வரமாட்டானா, ஏதாவது பண்ண மாட்டானா, ஒரு நல்ல படம் பண்ண மாட்டானா, அதை நம்ம வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிற மாதிரியான ஒரு நண்பர்கள் தான். நான் அவங்களுக்கும் அந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி ஏன் நான் ஃபைனல் டச்சாக வைக்கணும் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து நான் வச்சிருக்கேன்னா சார் ரவி சார் அவர்கள்.